உட்கட்சி பிரச்சனைகள்ல ஓபிஎஸ் இணைக்கப்படுவாரா, கூட்டணி இருக்குமா என்று, அதாவது திமுகவுக்கு எதிராக போராட வேண்டிய அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் என்று திசை மாறி பயணித்துக் கொண்டு இருக்கிறது. கட்சியை வைத்து யாரை எதிர்த்து போராடுகிறோம்? அவர்கள் பலகீனமாக இருக்கிற நேரத்தில் கூட, அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிற நேரத்தில் கூட அது குறித்து நாம் பேச தவறுகிறோம். அவர்களை தோற்கடிப்பதற்கு உண்டான முழு வீச்சு பணிகளை செய்வதற்கு நாம் முயல்வது இல்லை. ஆளுகிற திமுகவை தோற்கடிக்கிற வல்லமையோடு நாம் இருக்கிறோம். இந்த முறை நாம் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிறோம் என்கிற செய்தி சென்றடைந்ததா என்றால் அது மிக குறைவு. இபிஎஸ் அது குறைவுன்னு சொல்றோம், நான் இல்லவே இல்லைன்னு சொல்லல. திமுக ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கிறார்கள். விஜய்னுடைய தாக்கம் என்ன? ஆனா விஜய் பத்தி இவங்க எதுவும் பேசல, அது பேச மறந்த விஷயம். அது அப்ப மறந்துட்டாங்களா இல்ல முற்று முழுதுமா மறுத்துட்டாங்களா? பேசவே வேண்டாம், மறுத்து விட்டார்கள் சொல்லலாம், மறக்கல, மறுத்து விட்டார்கள். ஒருவேளை விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தால் அவர்கள் மட்டத்திலேயே இந்த பிரச்சனையை, நம் வீட்டு பிரச்சனைகளை நமக்குள் பேசி தீர்த்திருந்திருக்கலாம். இதுல அண்ணாமலை தலையீடோ அமித்ஷா தலையீடோ தேவையற்றது. எப்படி பேசி முடிக்கணும்? யார்கிட்ட பேசி முடிக்கணும்? எடப்பாடி பழனிசாமியே ஓபிஎஸ் பேசலாம், என்கிட்ட பேசலாம், யாருக்கு வேணாலும் பேச சொல்றாங்க. எல்லாரையும் எப்படி பேசுவாங்க? ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அதிகபட்ச பலனாளி யார்? இதுல யார் அதிகபட்ச பலனாளி? எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சராக அமரலாம், ஆளுகிற வாய்ப்பை பெறலாம். ஆனால் அவருக்கு அதை விட ஓபிஎஸ்ஐ பழிவாங்கி விட்டோமா? இது என்ன மாதிரி செய்தி கொண்டு போகுதுன்னா, 15ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை அமித்ஷா அவர்கள் சென்னை வரும் பொழுது அது குறித்து பேசலாம். ஆனா முக்கியமா இன்னொன்னு சொல்றாரு, பலமான ஒரு கட்சி வருதுன்னு சொல்றாரு. அது யார சொல்றாருன்னு தெரியல. அப்ப அதிமுக பலம் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரா, இல்ல பாஜகவுக்கு எந்த பலமும் இல்ல? அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் அதிமுகவினுடைய பொதுக்குழு முடிஞ்சிருக்கு. இந்த பொதுக்குழுனுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 2026 தேர்தல் தான். தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழு அப்படிங்கிறதுனால இதில் பல விஷயங்கள் பேசப்படும், தேர்தலுக்கான வியூகங்கள் வகுக்கப்படும் அப்படின்லாம் நிறைய எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த அளவுக்கு இந்த பொதுக்குழு மக்களிடம் போய் ரீச் ஆயிருக்கு, இல்லை அதிமுக தொண்டர்களிடம் போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் பார்க்கப்படுது பொது வழியில். உங்களுடைய பார்வை என்ன சார்? சரியாக தான் போச்சா பொதுக்குழு? என்ன மாதிரியான விஷயங்களை தவற விட்டுருக்காங்க? இன்னும் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் இதில்? அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற இந்த பொதுக்குழுவில் ஆளுகிற திமுகவுக்கு எதிராக இப்போ சமீபத்தில் அமைச்சர் நேரு மீது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு கட்சி நிதி என்று அந்த வேலை வாய்ப்புகளில் லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்று ஆதாரபூர்வமாக அமலாக்கத்துறையிலிருந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. வழக்கு தொடரணும், எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு சூழ்நிலை. ஆதாரங்கள் மிகப்பெரிய அளவில் அவர் தண்டிக்கப்படக்கூடிய அளவில் இருக்குது. சமீபத்தில் அவருடைய மகன் கூட மத்திய நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து அது கூட சமூக வலைதளங்களில் பரவலாக வந்தது. இது ஒரு உதாரணம். இது போல ஒவ்வொரு துறையில் இருக்கிற அமைச்சர்கள் மீதும் பட்டியலிட்டு பேச வேண்டிய அதிமுக பொதுக்குழு தலைமை அல்லது முக்கியஸ்தர்கள் திசை மாறி உட்கட்சி பிரச்சனைகள்ல ஓபிஎஸ் இணைக்கப்படுவாரா, கூட்டணி இருக்குமா என்று, அதாவது திமுகவுக்கு எதிராக போராட வேண்டிய அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் என்று திசை மாறி பயணித்துக் கொண்டு இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தோற்கடிக்கப்பட வேண்டிய திமுக, அவர்களுக்கு எதிரான வாக்குகள் சிதறடிக்கப்படுகிறதே என்று நினைக்கிறாங்க.
அப்போ அதே போல் கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களது பிரதான நோக்கம் திமுகவை தோற்கடியுங்கள். அது யார் எல்லோரும் ஒருமுகமாக இணைந்து திமுகவை தோற்கடியுங்கள் என்பதாகத்தான் இருக்கு. ஆனால் சில ஒரு 10-15 பேருக்குள்ள இருக்கிற ஒரு மன வருத்தங்கள், மனமாச்சரியங்கள் அதிமுகவுக்கு உள்ள இன்றைக்கு அதிமுகவை திசை மாற்றி வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. ஓகே, பட் கட்சியை கட்டமைப்பு ரீதியா இன்னும் ஸ்ட்ராங்கா வலுவா வச்சிருந்தா தானே திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத இன்னும் ஸ்ட்ராங்கா காட்ட முடியும், தேர்தலுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா களத்துல நிக்க முடியும். அதனால கூட இது குறித்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம்ல, அப்படியே அதை பார்க்க முடியாது. வலிமையாக வைத்திருப்பதுன்னா நம்ம முதல்ல அந்த வலிமையா கட்சியை வைத்து யாரை எதிர்த்து போராடுகிறோம். அவர்கள் பலகீனமாக இருக்கிற நேரத்துல கூட, அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிற நேரத்தில் கூட அது குறித்து நாம் பேச தவறுகிறோம். அவர்களை தோற்கடிப்பதற்கு உண்டான முழு வீச்சு பணிகளை செய்வதற்கு நாம் முயல்வது இல்லை. மாறாக யாரோடு கூட்டணி, உட்கட்சிக்குள்ள என்ன பிரச்சனைகள், யார் துரோகிகள், எதிரிகள் என்பது சொன்னாலும் கூட அதிகமாக பேசப்படுவது யார் துரோகிகள், உடனிருந்து உறவாடி கிடப்பவர்கள் யார், புரோக்கர்கள் யார் என்று இது திசை மாறி பயணிக்கிறது. இது அதிமுகவுக்கு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற கொள்கையோடு திமுகவை ஆளவிடக்கூடாது, அதற்கு மாற்று திராவிட சக்தியாக பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தத்தோடு துவக்கப்பட்ட அதிமுக தன் வலிமையை இன்றைக்கு மறந்துவிட்டு ஒரு செல்லுகிற பாதையை தவற விட்டு பயணிக்கிறதோ என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, நம்ம ஒரு பக்கம் வலிமையா இருக்கோம், ஆனா நம்மளை நோக்கி இப்படியான எதிரிகள், துரோகிகள், உறவாடி கெடுப்பவர்கள் எல்லாம் இருக்காங்க, இவங்க கிட்ட இருந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறது தானே மெசேஜா கொடுக்க வராங்க. இல்ல, அதாவது ஃபோக்கஸ், அதாவது டேக்அவே என்ன. ஓகே, நான் பிரியாணியவோ இல்ல போட்டாங்க ஃபிஷ் ஃப்ரைவோ நான் சொல்லலை. டேக்அவேங்கிறது மக்களுக்கு நாம் செய்தி என்னத்தை சொல்றோம், மக்களுக்கா தொண்டர்களுக்கா? மக்களுக்கு, தொண்டர்களுக்கு, எல்லோருக்குமே சேர்த்து ஆளுகிற திமுகவை தோற்கடிக்கிற வல்லமையோடு நாம் இருக்கிறோம், இந்த முறை நாம் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிறோம் என்கிற செய்தி சென்றடைந்ததா என்றால் அது மிக குறைவு. இபிஎஸ் அது குறைவுன்னு சொல்றோம், நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல. என்ன செய்தி சென்றடைந்திருக்கிறது? இபிஎஸ் வலிமையாக இருக்கிறாரா, ஓபிஎஸ் சேர்க்கப்படுவாரா, பாஜக கூட்டணி எப்படி இருக்கிறது, இந்த கூட்டணி வலிமையான கூட்டணியாக அமையுமா, திமுக ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கிறார்கள், விஜயினுடைய தாக்கம் என்ன? ஆனா விஜய் பத்தி இவங்க எதுவும் பேசல, அது பேச மறந்த விஷயம் அது. அப்ப மறந்துட்டாங்களா இல்ல முற்று முழுதுமா மறுத்துட்டாங்களா, பேசவே வேண்டாம்னு மறுத்து விட்டார்கள் சொல்லலாம், மறக்கல, மறுத்து விட்டார்கள். அதாவது ஒருவேளை விஜய் நம்மோடு கூட்டணிக்கு வந்து விடுவாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று இப்ப கூட திரு செங்கோட்டையன் அதை பேசியிருக்கார். விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொள்ளுவர்களோடு தான் கூட்டணி என்று. அப்ப நோக்கமும் திசையும் மாறி பயணிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, அண்ட் இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அதிமுக ஒன்றிணைப்பு குறித்து தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பெருமளவில் பேசப்பட்டிருக்கு எல்லாராலையும் அப்படின்னு சொல்றீங்க. இதற்கு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் போய் அமித்ஷா அவர்களையும் இல்லை டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் சந்தித்து வந்தது கூட இருக்கலாம்ல. ஸோ இப்படியான சந்திப்புகள் நடக்கும்போது ஏதோ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படியான முயற்சியை பாஜக எடுத்துருமோ அப்படின்றதுக்காக ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் கொடுத்திருக்கலாமே பாஜக. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தால் அவர்கள் மட்டத்திலேயே இந்த பிரச்சனையை, நம் வீட்டு பிரச்சனைகளை நமக்குள் பேசி தீர்த்திருந்திருக்கலாம். இதுல அண்ணாமலை தலையீடோ அமித்ஷா தலையீடோ தேவையற்றது. எப்படி பேசி முடிக்கணும், யார்கிட்ட பேசி முடிக்கணும்? இல்ல, எடப்பாடி பழனிசாமியே வந்து ஓபிஎஸ் பேசலாம், என்கிட்ட பேசலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம் சொல்றாங்க. எல்லாரையும் எப்படி பேசுவாங்க? இல்ல, இது வந்து மேடையில பேசுற சிவி சண்முகம் சொன்னதுனால ஒருத்தர் துரோகியும் இல்லை, மேடையில பேசுற சிவி சண்முகம் சொன்னதுனால ஒருத்தர் உத்தமரும் இல்லை. அவர்கள் பார்வை அது, அவ்வளவுதான். ஆனா நம்ம இப்ப நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, தமிழ்நாட்டு மக்களது பார்வையை ஆளுகிற திமுகவுக்கு எதிராக திருப்புகிற வகையில் செய்தி சொல்லப்பட்டதா,
தொண்டர்களுக்கு இந்த முறை நாம் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிறோம் என்கிற வகையில் செய்தி சொல்லப்பட்டதா என்றால் அது திசை மாறி விட்டது என்பது என்னுடைய கருத்து. ஓகே, அப்ப டேக் அவே அப்படிங்கிறது பெருமளவுல எதுவும் கிடையாது மக்களுக்கு இந்த பொதுக்குழுவுல இருக்கு. திசை மாறிய டேக் அவே. ஓபிஎஸ் இணைக்கப்படுவாரா மாட்டாரா, அதிமுக கட்சி ஒன்றுபடுமா ஒன்றுபடாதா, நம்மோடு கூட்டணிக்கு யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள், அண்ணாமலையின் நிலை என்ன, அமித்ஷாவின் நிலைப்பாடு என்ன என்று மத்திய பாஜகவை நோக்கி அந்த சிந்தனைகள் சென்றிருக்கிறது. பாஜக தொடர்ந்து முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இப்ப சமீபத்துல பேசியிருக்காருல்ல சார், ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சோம், டிடிவியை சந்திச்சோம், ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறது அந்த முடிவை அமித்ஷா அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நயினார் அவர்களும் தான் எடுப்பாங்க. பூட்டிய அறையில நட்டா அவர்கள் கூடயும் அமித்ஷா அவர்கள் கூடயும் பேசியதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அப்படின்னா சொல்றாரே. இதன் மூலமா அண்ணாமலை இரண்டு விஷயங்களை அவர் கருத்தாக சொல்கிறார். ஒன்று, அவர் சமீபத்தில் ஓபிஎஸ்ஸை சந்தித்தது, தினகரனை சந்தித்தது, அமித்ஷா அவர்களை சந்தித்தது இந்த கூட்டணி சம்பந்தமாக என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஓகே, ஏன்னா கோவையில் பேசும்பொழுது ஓபிஎஸ் உன்னுடைய நண்பரின் இல்லை ஒரு விசேஷத்துக்கு கலந்துக்கிட்டேன்னாரு, தினகரனை நட்பு முறையில் சந்திச்சேன்னு சொன்னார். ஆனால் இப்போ கூட்டணி குறித்து பேசிட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதை கூட்டணி குறித்த இறுதி முடிவை அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதன் மூலமாக ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்கப்படுவாரா என்கிற கேள்வி முற்று பெறுகிறது. ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். அடுத்து திரு அமித்ஷா அவர்கள் அது குறித்து தீவிரமாக ஆலோசனையில் இருந்திருக்கிறார். 15ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை அமித்ஷா அவர்கள் சென்னை வரும் பொழுது அது குறித்து பேசலாம். ஆனா முக்கியமா இன்னொன்னு சொல்றாரு, பலமான ஒரு கட்சி வருதுன்னு சொல்றாரு. அது யாரை சொல்றாருன்னு தெரியல. அப்ப அதிமுக பலம் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரா, இல்ல பாஜகவுக்கு எந்த பலமும் இல்லை என்று அவர் நினைக்கிறாரா, இதை விட இன்னும் பலமான கட்சிகள் வருது அப்படிங்கிறது என்ன என்பது தெரியல. ஒருவேளை அவர் தினகரனுக்கு நண்பருங்கிறதுனால தினகரன பலம் அது நினைக்கிறாரா, அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அநேகமா அவர் விஜய் குறித்து தன்னுடைய கருத்தாக தெரிவிக்கிறாரோ என்றுதான் ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஓகே, அமித்ஷா அவர்கள் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நடத்துறாரு. நேற்றைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போதைய தமிழக பாஜக மாநில தலைவர் போயிட்டு இபிஎஸ் அவர்களை சந்திக்கிறாங்க. பாஜக என்ன வியூகம் வகுக்கிறாங்க, இபிஎஸ் அவர்களை வச்சோ இல்ல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களை வச்சோ? நயினார் நாகேந்திரனை முக்குளத்தோரின் பிரதிநிதியாக முன்னிறுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி முயல்கிறார். அதன் மூலமாக தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களது செல்வாக்கை மட்டுப்படுத்த நினைக்கிறார். தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் அண்ணாமலையை கொங்கு சமுதாய முகமாக அல்லது கொங்கு பகுதியில் செல்வாக்கு மிக்கவராக உருவாக்க தினகரனும் ஓபிஎஸ் நினைக்கிறாங்க. அதன் மூலமாக இபிஎஸ்னுடைய செல்வாக்கை மட்டுப்படுத்த நினைக்கிறார்கள். இடையில செங்கோட்டையன் ரெண்டு தரப்பையும் பார்த்தாரு, இது எதுவும் விளங்குற மாதிரி தெரியல என்று அவர் விஜயை உயர்த்தி பிடித்து கொண்டு அவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் குட்டையை குழப்புறாரு. அப்ப இது எல்லாமே இந்த சக்திகள் எல்லாம் ஒன்றாக இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்க. அப்ப ஆளுகிற திமுக 1000 கோடி அல்ல 1,00,000 கோடிக்கு அவர்கள் மீதான அந்த ஊழல் வழக்குகள் எல்லா அமைச்சர்கள் மீதும் கூட்டி கழிச்சிங்கன்னா இருக்கும். ஆனால் அதில் கவன சிதறல்கள் ஏற்பட்டு உட்கட்சி பிரச்சனைகள் பிரதானப்படுத்துவது, இதுல ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அதிகபட்ச பலனாளி யார்? இதுல யார் அதிகபட்ச பலனாளி? எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சராக அமரலாம், ஆளுகிற வாய்ப்பை பெறலாம். ஆனால் அவருக்கு அதை விட ஓபிஎஸ்ஐ பழிவாங்கி விட்டோமா, தினகரனை ஒழிச்சிட்டோமா, கட்சியை
பலப்படுத்தி தன் கைவசப்படுத்தி விட்டோமா என்பது. இது என்ன மாதிரி செய்தி கொண்டு போகுதுன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முறை உறுதியா ஆட்சிக்கு வந்துருவோங்கிற நம்பிக்கை இல்லைங்க. ஓகே, அவர் முதலமைச்சராக நீங்க சொல்லும் போது கூட ஒருவேளை ஆட்சிக்கு வந்து விட்டால் அப்படிதான் சொன்னீங்க. அப்ப உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல அதாவது அப்ப ஒரு சந்தேகத்தோட நம்ம ஜெயிச்சிருவோமா ஜெயிக்க மாட்டோமான்றதுல இருக்கும்ல அவருக்கும். இல்ல, எடப்பாடி பழனிசாமியுடைய ஏன் இந்த கட்சியை ஒருங்கிணைக்க மறுக்கிறார் என்றால், ஆட்சிக்கு வராவிட்டாலும் கட்சி தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை பிரதானமாக நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சி முக்கியம் இல்ல, வரலைன்னா பரவாயில்ல, திமுகவே ஆண்டாலும் பரவாயில்ல, அவர் கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் ஒரு தன்னிகரற்ற தலைவராக கட்சிக்கு இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். இதுதான் பிரச்சனை. ஓகே, அதுதான் சார். அப்ப கட்சியை அபகரிச்சு பொதுச் செயலாளரா இருக்கணும் அப்படிங்கறத விட முதலமைச்சர் சீட் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ ஜாஸ்தி இல்ல. அதிமுக தொண்டர்களுக்கு ரெண்டு விஷயத்துல எது முக்கியம்னு கேளுங்க. ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டுமா, கட்சியினுடைய கட்டுப்பாடு எடப்பாடி பழனிசாமி வசம் இருந்தால் போதுமா? இந்த ரெண்டுல முக்கியம்னா தமிழ்நாட்டு மக்கள் எதை எதிர்பார்ப்பார்கள், அதிமுக தொண்டர்கள் எதை எதிர்பார்ப்பார்கள்? அதிமுகன்ற கட்சியை பார்க்க மாட்டாங்கல்ல, எல்லாருமே அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. ஆமா, அது ஏன் அப்ப அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ணங்கள் தொண்டர்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இல்லை. ஓகே, அதை அவர் அனலைஸ் பண்ணாம விட்டுட்டாரா இல்ல சுயநலமா செயல்படுறாருன்னு சொல்லுங்க. சில நேரங்கள்ல சுயநலம் நம்ம கண்ணை மறைக்கிற பொழுது சுற்றும் நம்ம பார்க்க தவறி விடுகிறோம். ஓகே, இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்ல தவற விட்டுருக்காருன்னு நினைக்கிறீங்க? கட்சியை மனஸ்தாபங்கள் இருப்பது சரி, இது ஒன்றும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அல்ல. ஓகே, பேசி தீர்த்துக்கலாம். அவர் மட்டத்திலேயே அவராலேயே இந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும். அதை லாவகமாக கையாள்வதை விட்டுவிட்டு அந்த பஞ்சாயத்தை இப்போ பாஜகவை ரெண்டா பிளந்து அண்ணாமலை ஒரு பக்கம், நயினார் ஒரு பக்கம், அங்க ரெண்டு குரூப், இது அமித்ஷாட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் கவன சிதறல்கள் ஏற்படுது. வாக்காளர்கள் மத்தியில பிளவு என்றோ அல்லது ஒரு மனமாச்சரியங்கள் என்று வந்தால் ஆளுகிற திமுகவுக்கு அது அனுகூலமாகிறது. எப்பெல்லாம் திமுக ஜெயிச்சிருக்குது, அதிமுக தன் வலிமையை கவனத்தை உட்கட்சி பிரச்சனைகளில் சிதறடிக்கிற பொழுதெல்லாம் திமுக ஜெயிச்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா கடந்த 4-5 ஆண்டுகளா உட்கட்சி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கா அதிமுகவில்? ஆமா, நிச்சயமா. அம்மா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து இருந்துகிட்டே தானே இருக்கு. அப்ப மறைவுக்கு முன்பாக நடந்த தோல்விகள் எல்லாம்? மறைவுக்கு முன்பாக எப்ப 96 அன்றைக்கு சசிகலா, தினகரன் குடும்பம் அவர்களால் ஏற்பட்ட வீழ்ச்சி. அடுத்து 2006 அந்த காலகட்டத்தில் திமுக முதல்ல வாக்காளர்களுக்கு பரிசு பொருள்கள், அந்த தேர்தல் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த தேர்தல் அறிக்கை, பரிசு பொருட்கள், ஓட்டுக்கு பணம் என்று கடைசி நிமிடத்தில் அவர்கள் களமிறக்கினார்கள். அதனால தான் அப்பவும் கூட ஒரு மைனாரிட்டி அரசாகத்தான் அன்றைக்கு திமுக ஆட்சி அமைத்தார்கள். அப்ப இந்த உட்கட்சி பிரச்சனைகளில் அதிமுக கவன சிதறல்கள் ஏற்படுகிற பொழுதுதான் திமுக சாதகமாக பயன்படுத்தி கொள்றாங்க. ஓகே, இப்ப ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒன்றிணைறதுல இபிஎஸ் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில சிக்கல் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைறதுக்கு இபிஎஸ் சந்தோஷப்படுவார். அதிமுகவில இணையறதுல தினகரன் பொறுத்த வரைக்கும் தனி கட்சி, அது பிரச்சனை இல்லை. கூட்டணி கட்சியா கூட கூட்டணியா சேர்த்துட்டா பிரச்சனை முடிஞ்சது. ஓபிஎஸ் என்னுடையது, இன்னும் மற்ற புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள் இணைக்கப்படணும். இல்ல, இப்ப நீங்க உங்களையும் இதுல உட்படுத்துறீங்க அப்படின்னா பாஜகவில இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. ஓபிஎஸ் பக்கமும் டிடிவி பக்கமும் உங்கள்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? ஏன்ட்ட நான் எப்பவுமே சொந்த கட்சி பிரச்சனையை நம்ம கட்சிக்குள்ள பேசி முடிக்கணுங்கிற இது என்கிட்ட பேசுனாங்க. பாஜகவில இருந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களான்னு கேக்குறேன் சமீபத்துல. நான் பாஜக வச்சு ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அண்ணாமலை வச்சு பாஜக பேசுவாங்க, அதனால பாஜகவை தான் கேட்டேன் நானு. அது யாரை வச்சு? ஓபிஎஸ் அமித்ஷா அவர்களை சந்தித்தார்,
அண்ணாமலை சந்தித்தார். தொடர்ந்து ஒரே வாரத்தில் 2-3 சந்திப்புகள் நடந்தது. ஒரு மிகப்பெரிய பரபரப்பு. பாஜக ஒன்றிணைக்க மீண்டும் ஒரு முனைப்பு காட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. அப்ப உங்கள்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்களா பாஜக? என்கிட்ட பாஜக, ஏன்னா நான் பாஜக எதிர்ப்பாளராக அறியப்பட்டவன். ஓகே ஓகே. அப்ப பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒன்றிணைவு அப்படிங்கிறது சாத்தியம் தானா? ஒன்றிணைவு என்பது சாத்தியம். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மறுக்கிறார். ஓபிஎஸும் ஒரு அதிக டிமாண்ட், அதாவது ஒருங்கிணைப்பாளர் பதவி என்று அவர் கேட்கிறார். இதற்கு முன்பு இருந்த அந்த ஸ்டேட்டஸ் கோ ஆன்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இரட்டை அந்த கையெழுத்து, அந்த முறையை கேட்கிறார் அப்படின்னு. அது உண்மையான எனக்கு தெரியாது, ஊடக செய்திகள் தான். அது நடைமுறைக்கு ஒத்து வராதது. இன்றைய தேதியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸ் கட்சியில இணையலாம், அவருக்கும் ஒரு கௌரவமான இடத்தை வழங்கலாம். மனமாச்சரியங்களை மறந்து ஒன்றாக பயணித்தால் ஆளுகிற இந்த திமுக வீழ்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, நான் அந்த இடத்துல தான் சிக்கல் நான் பார்க்குறேன். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கட்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட அவங்க என்ன சொன்னாலும் எல்லாருமே அதை செய்தாங்க. கட்சி ஒரு ப்ராப்பராக போயிட்டு இருந்தது. பட் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு வரவங்க எல்லாரும் தனக்கு தான் பதவி வேணும், தனக்கு தான் பொறுப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்க சண்டை பிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜெயலலிதா அம்மா காலத்துல கூட 97ல ஒரு பிளவு வந்தது. ஏன் அந்த பிளவு வந்தது? 96 அவர்களுடைய மறைவு. 96ல நம்ம ஜெயிக்க முடியல, அதனால தேர்தல் முடிஞ்சோடனே ஒரு பிளவு வந்தது. அப்ப பொதுவா அரசியல் கட்சியில ஒரு தலைவர் வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறார், அந்த தலைவரின் பெயரை சொல்லி மற்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியும் என்றால் அந்த தலைமையை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னொரு சிக்கல், வருகிற சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அந்த சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் வரும். உள்ளாட்சி தேர்தலில் குறைஞ்சது 1.5 லட்சம் பதவிகளுக்கு ஒரு இந்த இயக்கத்துக்காக உழைத்தவர்கள் அடிமட்டங்களில், கிளை அளவில், பஞ்சாயத்து அளவில், ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க 1.5 லட்சம் பேர் பொறுப்புக்கு வரக்கூடியது. அது பெரும்பாலும் அதனுடைய முடிவுகள் யார் ஆளுகிறார்களோ அவர்களுக்கு சாதகமாகத்தான் 80% போகும். அப்ப ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது யாரோ ஒரு சிலர் அமைச்சர்கள் ஆவதற்கோ அல்ல, அதற்கு கீழே ஒரு 1.5 லட்சம் பேர் இந்த இயக்கத்துக்காக உழைக்கிறவர்கள் பொறுப்புக்கு வருவாங்க. இப்போ தமிழகம் முழுக்க ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கலாம், ஆளுகிற கட்சியாக அதிமுக வலுவோடு பயணிக்கலாம். அந்த தலைவர் இந்த வெற்றியை மட்டும் பெற்றுக் கொடுத்தாலே எல்லோரும் அவர் வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க. அந்த வெற்றி இதுவரை அம்மா மறைவுக்கு பிறகு வசப்படலை. 2017-16 இருந்து இந்த 9 ஆண்டுகளில் இந்த வெற்றி சாத்தியப்படலை, வசப்படலை. அதனால ஒரு மனமாச்சரியங்கள் மிக அதிகமாக இருக்கு. ஓகே, அப்ப விஜயோட கூட்டணிக்கு போவாங்களா அதிமுக அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுரும் அப்படின்னு முடிவெடுத்துக்கலாம். விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் இதற்கு தயாராக இல்லை. விஜய்பார் எடப்பாடி பழனிசாமி வேணா துணை முதலமைச்சராக இருக்கிறதுனா விஜய் ஏற்றுப்பார், அது அதிமுக ஏற்றுக்கொள்ளாது. ஓகே, ஏன் அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை ஏத்துக்கிறதுல? என்னம்மா நீ பச்சை புள்ள மாதிரி கேக்குறியாமா? அதிமுக கட்சியினுடைய பாரம்பரியம் என்ன, அதனுடைய வலிமை என்ன? 54 ஆண்டுகளான கட்சி, 32 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்ட கட்சி, அகில இந்திய அளவில் அம்மா இருக்கிற பொழுது 3வது பெரிய கட்சி. முந்தா நாள் துவக்கின கட்சிக்கு ஏன் அவர்களுக்கு துணை முதலமைச்சரா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா இதை யார் நீங்க விளையாட்டு கேட்கலாம். நீங்க சொல்ற இந்த வரலாறு எல்லாமே அதிமுகவை குறைச்சு மதிப்பிட கிடையாது. நம்ம அதிமுக மிகப்பெரிய கட்சி தான். இன்னைக்கும் நீங்க ஒருவேளை விஜய் ரசிகரோ? இல்ல அப்படி இல்ல சார். கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய செயற்பாடுகளில் அதிமுகவினுடைய வெற்றி தோல்விகள் அப்படிங்கிறத கணக்கிட்டு தானே நம்ம அதுக்கெல்லாம் ஒரு முடிவெடுக்க முடியும். அதுதானே அதுக்கு இந்த கேள்விக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு பதில் சொன்ன, ஒரு தலைவர் வெற்றியை பெற்றுக் கொடுத்தால் அவர் தன்னிகரற்ற தலைவராக திகழலாம். அந்த வெற்றி வசப்படாத காரணத்தினால சில பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அந்த தலைவர் விட்டு கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து
கட்சியை வலிமைப்படுத்தி வெற்றியை தேடி கொடுத்து தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே ஓகே. அப்ப உங்களுடைய அனாலிசிஸ்ல சொல்லுங்களேன், இந்த மாதிரியான விட்டு கொடுக்கறது எதுவுமே இல்லாம இப்படியே தான் இருப்பேன்னு முரண்டு பிடிக்கிறார் இபிஎஸ் அவர்கள் அப்படின்னா அதிமுகவினுடைய நிலை 2026 தேர்தலில் என்னவா இருக்கும்? இல்லை, இது கட்சிக்கு நல்லது அல்ல, திமுகவுக்கு சாதகமாக ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்கிறேன். ஓகே ஓகே. திமுக வெற்றி பெற்றுருவாங்க. நீங்கள் உடனே தம்ப்நெயிலுக்கு வந்து கேசிபி சொன்னார் திமுக வெற்றி பெற்றுன்னு, என்ன ஓபிஎஸ் மாதிரி எல்லாரும் கழுவி ஊத்துறோம். அது என்னுடைய அதிமுக வெல்வதற்கு இந்த இயக்கம் வலிமைப்பட வேண்டும். ஓகே, அவ்வளவுதான். அமித்ஷாவுடைய வியூகம் எதுவும் பலிக்காதா? அப்ப ஒன்றிணைக்கணும்னு இவ்வளவு முனைப்பா செயல்பட்டு இருக்கிறது. அமித்ஷா வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வியூக வகுப்பாளரா இல்ல வெற்றியை தேடி கொடுக்கிறவரா, அரசியல் சாணக்கியராங்கிறது தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை கட்டமைச்சு வெற்றியை தேடி கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். ஓகே, தமிழகத்துக்கு வரவிருக்காரு டிசம்பர் 15ஆம் தேதி. இங்க வந்து இபிஎஸ் அவர்களை சந்திக்கலாம் அப்படின்ற தகவல் வருது, ஓபிஎஸ் அவர்களையும் சந்திக்கலாம்னு தகவல் வருது. அப்ப கூட்டணிக்கான ஒரு அச்சாரத்தை இங்க அமைக்கிறதுக்காக வராரோ? அடுத்து இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமித்ஷா ஓபிஎஸ் என்ன ஆளை விடுங்க, இந்த பிரச்சனை என்னால முடியாது என்று கைகழுவி விட்டார் என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். ஓகே, அப்ப அண்ணாமலையை விட்டு பேச சொல்லி இருக்காருன்ற தகவலும் இருக்கே சார். அப்ப அண்ணாமலை ஏன் பேச? கருத்து கேட்டிருப்பார், அவ்வளவுதான், கருத்து கேட்டிருப்பார். ஓகே, அதுக்கு மேல அவங்க வந்து அவங்களுக்கு முக்கியம் 2029 நாடாளுமன்ற தேர்தல் தானே, சட்டமன்ற தேர்தல்ல பாஜக அப்ப இங்க மலரும்னு சொல்றதெல்லாம் 2026 கிடையாது. அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு முக்கியம். இந்த முறை வந்து அவங்களுக்கு என்ன ஒரு 20 சீட்டு 25 சீட்டு, அதுல ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ, அதுதானே அவங்க அதிகபட்ச எதிர்பார்ப்புகளா இருக்கும். அதனால இது ஒரு பெரிய விஷயமா அவங்க பார்க்க மாட்டாங்க. ஓகே, அப்ப இந்த எலெக்ஷன்ல உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கும்? அமித்ஷாவுடைய டார்கெட் அதிமுக வாக்கு வங்கியை பாஜக வாக்கு வங்கியாக மடைமாற்றிக் கொள்வது, அதிமுகவை சுருட்டி தன் பாக்கெட்டில் வைத்துக் கொள்வது. ஓகே, அப்ப விஜயுடைய டார்கெட்டும் அதிமுக வாக்குகளை கவரணும், அமித்ஷா பாஜகவினுடைய டார்கெட்டும் அதிமுக வாக்குகளை கவரணும். அப்ப இவங்களுடைய எதிரிகள் இவங்க யாருக்குமே எதிரி திமுக கிடையாது போலயே. இல்லை, இன்றைய தேதிக்கு அவர்களை பலப்படுத்த நினைக்கிறாங்க. அதிமுக மட்டும் தன்னை பலகீனப்படுத்தி கொண்டு மற்றவர்களை பலப்படுத்த நினைக்கிறாங்க. அதிமுகவும் தன்னை பலப்படுத்திக்கணும் தான் நினைக்கிறாங்க. அதிமுக மற்றவர்களை பலப்படுத்தி கொண்டு தன்னை பலகீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இப்படியே போனா அப்ப 2026 என்னவா இருக்கும்? நீங்க திருப்பி தம்ப்நெயிலுக்கு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. தம்ப்நெயிலுக்காக இல்ல சார், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். கியூரியாசிட்டி இல்ல, என்ன கொண்டு போய் வில்லகத்துல. ஓகே, அப்ப பொறுத்திருந்து பார்ப்போம் 26 தேர்தல் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமா அதிமுக ஒன்றிணைமா இல்லையா நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். நேரத்திற்கு நன்றி.